சார், எந்த ஏரியாவில் திருடம் போயிருக்கான்னு தெரியலையே சார். இருங்க, மைக்குக்கு ரெடி பண்ண சொன்னேன், ரெடி பண்ணீங்களா? சார், மைக்கு வந்துட்டே இருக்கு. அதை வச்சு என்ன சார் பண்ண போறோம்? இந்த காலனியில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம அலர்ட் பண்ணுவோம். சார், மைக்கு கேட்டாங்கன்னு சொன்னாங்க, இந்தாங்க சார். ஓகேப்பா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த காலனி பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? சார், இந்த காலனி ரொம்ப மோசமான காலனி. இந்த ஏரியா பக்கம் யாருமே வரமாட்டாங்க. ஏன்பா, இங்க அதிகமா திருட நடமாட்டம் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க சார். இந்த காலனில நிறைய வாயாடிங்க இருக்காங்க. என்னது, வாயாடிங்களா? என்னப்பா சொல்ற? அடா ஆமாங்க சார், இந்த காலனிக்கு யாருமே வரமாட்டாங்க. திருடம் வந்துட்டாலும் இந்த காலனில இருக்கிற பொம்பளைங்க இல்ல சார், சரியான போர்க்கிங்க. இங்க பாருப்பா, பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த இடத்த விட்டு கிளம்பு. அனுபவப்பட்டாதான் திருந்துவீங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலனிக்குள்ள திருட நடமாட்டம் இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது இருந்தா எங்களுக்கு உடனே போன் பண்ணு, சரியா? சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். சார், முதல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் அலர்ட் பண்ணணும், சீக்கிரமா சொல்லுங்க. சார், என்ன ஆடிட்டு இருக்கீங்க? இல்ல சார், மைக் ஒழுங்கா வேலை பார்க்குதான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும் சார். வந்த வேலையை பார்ப்போம், சீக்கிரமா அறிவிப்பு பண்ணுங்க. சுந்தரம் காலனி மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. என்னவா இருக்கும்? ஏதாவது ஆடி தள்ளுபடி எதுவும் போட்டிருப்பாங்களா இருக்கும். சரி, கேப்போம். சுந்தரம் காலனியில தீவிரவாதிகளோட நடமாட்டம் இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது இருந்தா உடனே எங்க கிட்ட வந்து சொல்லணும். என்னடி, எப்ப இந்த தீவிரவாதி ஆனீங்க? இந்த நக்கல் கூட குறைச்சலே இல்ல. ஒரு வாரமா அடி வாங்காம இருக்கீங்க, அத நக்கலா பேசிட்டு இருக்கீங்க. உங்களை தாண்டி தீவிரவாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கூட எனக்கு தெரியாம இருக்கும். ஐயோ, நிஜமாலுமே தீவிரவாதி இருக்கான் போல. அதான் போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க. முதல்ல இந்த காலனியில இருக்கிறவங்க எல்லாருமே இங்க இருக்க ரோட்டுக்கு வரவும், முக்கியமா அவங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களை கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இங்க வாங்க. இன்னும் 1/4 மணி நேரத்துல எல்லாருமே இங்க வந்து அசம்பிள் ஆகணும். இது போலீஸோட அறிவிப்பு. போலீஸ் அறிவிப்பு கொடுத்துச்சா? அப்ப கண்டிப்பா போகணும். ஆனா நம்ம வீட்டுக்காரர் தான் இங்க இல்லையே. சரி, போனை போட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம். மாமா, மாமா, உப்பாத்தா பேசுற. நீதான் பேசுறன்னு தெரியுது, விஷயத்த சொல்லு. மாமா, நம்ம காலனிக்குள்ள எவனோ தீவிரவாதி வந்திருக்கானாமா. என்னது, டீ குடிக்க எவனோ வீட்டுக்கு வந்திருக்கானா? எவன்டியாவ? ஐயோ மாமா, டீ குடிக்கல, தீவிரவாதி. ஓ, தீவிரவாதியா? நான் கூட டீ குடிக்க தான் எவனோ வந்துட்டானோன்னு பயந்துட்டேன். வளையாதீங்க மாமா, போலீஸ் வந்து அறிவிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வர சொல்றாங்க. எப்பதான் வீட்டுக்கு வரீங்க? ஏண்டி, நான் மாமியார் வீட்டுக்காடி வந்திருக்கிற, வேலைக்கு வந்திருக்கிற. வேலை முடிச்சுதான் வீட்டுக்கு வருவேன். ஐயோ மாமா, போலீஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க இல்லைன்னா கேட்பாங்கல்ல, என்ன சொல்றது? என்ற உருச ஓடி போயிட்டான்னு சொல்லு. இங்க வாருங்க மாமா, திமிர் பேச்சு பேசிடுவீங்க. போலீஸ் காட்ட இல்லாத போலவே சொல்லி நீங்க தான் தீவிரவாதி மாடி விட்டுருவேன். அதை செய்தி முதல்ல 3 நேரம் சோறு ஓட்டு தாங்க மாட்டு பாத்துக்கிறாங்களாமா. அங்கே போய் நிம்மதியா இருக்கிற. இந்த லொல்லு கொண்டு குறைச்சலே கிடையாது. உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. மாமா, போலீஸ்கார் வீட்ல இருக்கிற குழந்தைங்களை கூட விட்டு வைக்காதீங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, நாங்க பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்போ உங்களை பார்க்கணும்னு சொன்னா என்ன மாமா பண்றது? அவரை அப்படியேன்ற ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்து ஆபீஸ்க்கு அனுப்பு, இங்க வச்சு நான் பாத்துக்கிறேன். ஆபீஸ்ல வந்து பாக்குறதுக்கு போலீஸ்காரன் உங்க மாமனாரா? போலீஸ்கார மட்டும் மாமனாரா வாச்சிருந்தானா டிராபிக் சிக்னல்ல நிக்காம ஜாலியா போயிருந்திருப்பேன். ஏன் கரகம் கந்தசாமியில எனக்கு மாமனாரா வாச்சிருக்கான். எரும மாட்டை பத்தி கேட்டா அந்த ஆளுக்கு தெரியும், டிராபிக் சிக்னல் பத்தி கேட்டா அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? தயவு செய்து போன் வச்சிருங்க. இதுக்கு மேல பேசுனீங்க பத்திரங்களே ஏறுவாக்கும். என்னக்கடி நீ மனுஷியா இருந்திருக்கிற, ஒண்ணு பேயா இருப்ப, இல்ல பத்திரங்களையா மாறிடுவ. இன்னைக்கு எதுவா வேணாலும் இருந்துட்டு போ. சாயங்காலம் 7 மணி வரைக்கும் வீட்டு பக்கம் வர மாட்டேன். நீங்களா திருந்தவே மாட்டீங்க, போனை வைங்க. இந்த மாமா வேற இப்படி பேசிட்டாரு. சரி, பசங்களை கூட்டிட்டு நாம போயிடலாம். ஏதாவது கேட்டா இருந்தாலும் மாட்டி விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி உமாவுக்கும் நெடுவாளிக்கு சொல்லிடுவோம். ஹலோ உமா, போலீஸ்காரங்க அறிவிப்பு கேட்டியா? சரி, கிளம்பிட்டியா? வந்து சேரு. வரும்போது வீட்டுல ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா எடுத்துட்டு வா. நேரம் போறதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே கேட்போம். போலீஸ்கார் எல்லாத்தையும் வெளியே வர சொல்லியிருக்காரு. எவ்வளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு விடுவாரோ தெரியல. நாமளும் ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்துட்டு திங்கக்கு ஏதாவது எடுத்துட்டு போயிடலாம். நேரம் போனீங்கன்னா எதையாவது சாப்பிட்டுக்கிட்டாவது இருக்கலாம்ல. அப்பாடா, இன்னைக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். போலீஸ்காரனா, ஏதோ முக்கியமான அறிவிப்புன்னு சொன்னீங்க. என்ன பிரச்சனை? தீவிரவாதி எங்க காலனிக்கு வந்திருக்கானா? வரட்டும், இன்னைக்கு உண்டலன்னு பண்ணிடுறேன்.
நீங்க? எனது என்னை பத்தி யாருன்னு கேக்குறீங்க? ஊருலகத்துக்கே தெரியுமாக்கும். என்ற வேறு முப்பாத்தா. ஊரு பாப்பனாக்கி பாளையம், கோயம்புத்தூர். ஓ, கோயம்புத்தூர் முடியாது. நானும் கோயம்புத்தூர் தாமா. ஐயோ அண்ணா, நீங்க நம்ம ஊர்க்காரா? என்னங்க நீங்க நம்ம ஊர்க்காரா இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு வர தெருவுல உட்கார்ந்துருக்கீங்க? கிளம்பி வாங்க. வீட்ல போய் டீ போட்டு தரேன். குடிச்சிட்டு சூப்பரா உட்கார்ந்து பேசலாம் வாங்க. என்ன வேலைக்கு வந்திருக்கோம்? இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுது? சார், அதான் எங்க ஊர் மண்ணு, கோயம்புத்தூர் பொண்ணு. எவ்வளவு மரியாதையா பாசமா வீட்டுக்கு கூப்பிடுவாருங்க. இந்த சென்னையில தவிச்ச வயலுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. சார், நம்ம என்ன வேலைக்கு சார் வந்திருக்கிறோம்? முதல்ல நம்ம வேலையை பார்க்கலாம் சார். உங்களுக்கு போறாம யாமினி, இந்த காலனில எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? அண்ணா, இந்த காலனில 10 வருஷமா இருக்கறானாக்கும். நானே கல்யாணம் வந்ததுல இருந்து இங்க தான் இருக்கறேன். எனக்கு தெரியாம இங்க தூண் தூணமா அசைக்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி தீவிரவாதிலாம் இங்க வர வாய்ப்பே இல்லனே. இல்லாமணி, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இது. யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஓ, அப்படிங்களாண்ணே? சரி சரி. சரிம்மா, இது என்ன உன் பிள்ளைங்களா? ஆமாண்ணே, இவன் பேரு சஞ்சய், அவன் பேரு புட்டு. ஏய், மாமாக்கு வணக்கம் சொல்லு. மாமாவா? இந்த தாடிக்காரன்லாம் எனக்கு மாமாவா? எங்க அம்மா ஊர்க்காரங்கிற ஒரே காரணத்தினால எல்லாரையும் மாமான்னு கூப்பிட சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. அங்கிள் வணக்கம் அங்கிள். அங்கிள் வணக்கம் அங்கிள். வணக்கம் வணக்கம். அப்படியே அம்மா மாதிரி மரியாதையா பேசுறீங்க. இப்படிதான் இருக்கணும். கோயம்புத்தூர் மரியாதையா எங்க போனோம் காப்பாத்தணும். சரியா? சரிங்க அங்கிள். எங்க அம்மா வாயை திறந்தா 8 சண்டைய ஒண்ணா எடுத்துட்டு வருவாங்க. இது தெரியாம இந்த அங்கிள் எங்க அம்மாவை பெருமையா பேசுறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் எங்க அம்மாட்ட வாயை கொடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மான காத்துல பறக்கும். அது தெரியாம இருக்காங்களே. என்னடா முணுமுணுப்பு? ஒழுங்கா நின்னுங்கடா. ஆமா, கட்டப்பையில என்னமா? அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா. நீங்க வேற எல்லாரும் ஓட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டீங்களா? போர் அடிக்குமே, கொஞ்சம் தண்ணியோ கொஞ்சம் சிப்ஸே எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுறீங்களா? வழங்கிரும் சார். உங்க ஊர் பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்புறம் இல்லைங்களா பின்ன? எவ்வளவு நேரம் சும்மாவே நிக்க முடியும்? நமக்கு போர் அடிக்கும்ல, அதான் சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டே நின்னுட்டு இருந்தோம்னா பசிக்கவும் பசிக்காது, நேரம் போதும் தெரியாது. அதுக்கு தான் கொண்டு வந்தேன். உங்களுக்கு ஒரு பாக்கெட் தரேன், சாப்பிட்டு உட்காந்துருங்க. வேண்டாமா, நாங்க இங்க திருடனை பிடிக்க வந்திருக்கோம். நீங்க கொடுத்த சிப்ஸ் சாப்பிட வரல. நீங்க வேற திருடனையா அப்புறம் முடிச்சுக்கலாம். சோறு முக்கியம்ல. ஆமா ஆமா, சோறு தான் முக்கியம். ஆமா சார், சோறு தான் முக்கியம். சார், ஒழுங்கா டியூட்டி பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த பொண்ணு எப்ப வந்துச்சோ அதுல இருந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சார், என்ற தங்கச்சியை பத்தி தப்பா பேசாதீங்க. தங்கச்சியா? நானா? ஆமாமா, என்ற ஊர்க்கார பொண்ணாயிட்ட. நீ என் தங்கச்சி மாதிரிமா. அண்ணே, பேச்சுக்கு தான் நான் உங்களை அண்ணன் கூப்பிட்டேன். ஆனா இப்ப மனசார கூப்பிடுறேன். நீங்க எனக்கு அண்ணனே. எனக்கும் ஒரு போலீஸ்கார அண்ணன் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு சிங்கம் சூர்யா மாதிரியும் சாமி விக்ரம் மாதிரியும் நல்லா வேலை பார்க்கணும்னே. ப்ரமோஷனா வாங்கி ஒரு பெரிய இடத்துல போய் உட்காரணும்னே. அதை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும்னே. இப்படியே நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா திருடங்கார ஓடி போயிடுவா. போய் பேசாம ஓரமா நில்லுமா. தங்கச்சி, அவரு அப்படித்தான். நீ கொஞ்சம் ஓரமா நில்லுமா. அடுத்தவங்க எல்லாம் வரட்டும், நான் விசாரிச்சுட்டு அப்புறம் சாவகாசமா உங்ககிட்ட பேசுறேன். சரியா? சரிங்கண்ணே, பார்த்து வேலை செய்யும் போது பத்திரமா செய்யுங்க. அடடா, பார்த்த 5 நிமிஷத்துல என்ன ஒரு அக்கறை. புட்டு, சஞ்சய் வாங்க, எல்லாம் ஓரமா நிக்கலாம். மாமா வேலையை முடிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. சரியா? எங்க அம்மாவை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. உப்பாத்தா, நீ எப்ப வந்த? அக்கா, நான் அப்படியே வந்துட்டேன். இது எங்க அண்ணனாக்கு. அண்ணனா? என்ன முப்பாத்தா, இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறது சொல்லவே இல்ல. ஆனா வயசு கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி தெரியாரு. ஏடி, இவர் பார்த்தா அண்ணன் மாதிரியே தெரியுதே. தாத்தா மாதிரி இருக்காரு. ஐயோ அக்கா, அவர் இல்ல, தாடி வச்சிருக்காருல, அவர்தான் எங்க அண்ணனாக்கு. ஏடி, இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறீங்க சொல்லவே இல்லையே. ஐயோ அக்கா, எனக்கே இப்பதான் தெரியும். எங்க ஊர்க்காராக்கு. உங்க ஊர்க்காரா? என்னடி சொல்ற? ஏக்கா, எங்க ஊர் கோயம்புத்தூர்ல நீங்க வேலைக்கு வந்திருக்காரு. அப்ப இவர் எனக்கு அண்ணன் தானே? ஓ, அப்படி சொந்தம். சரி சரி. அண்ணா, குஷ்பாக்கா எனக்கு ஃப்ரெண்டாக்கு. ஓ, அப்படியாமா? சரி சரி. என்ன, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சார், அவங்க வீட்டுல இருந்து சம்மதமா பண்ண போறீங்க. இப்படி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. திருடனை பாத்தீங்களா வச்சீங்களான்னு கேளுங்க சார். சார், அதுக்கு எல்லாம் பொம்பளைங்க கிட்ட பேச முடியாது சார். சாஃப்டா தான் சார் பேசணும். சார், நீங்க சாஃப்டா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. அட போங்க சார், வந்தல இருந்து எதையாவது சொல்லிட்டு இருக்கீங்க. சார், யாராவது இங்க வித்தியாசமான முறையில் ஆட்கள் அலைஞ்சது நீங்க பாத்தீங்களா? சார், அப்படி யாரையும் நான் பார்த்தது இல்ல. ஆனா என்ன ஒன்றடி தான் கொஞ்ச நாளா வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு பாருங்க. அவளா கூட தீவிரவாதியா இருந்தாலும் இருக்கலாம். யோ, என்ன கொழுப்பா?
என்ன தீவிரவாதி நான் உங்ககிட்ட புடிச்சு கொடுத்துட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அது மட்டும் நடக்காதியா, பேசாம நில்லு. எதுக்கு அக்கா கோவப்படுறாங்க? அட நீங்க வேற, என்ற பொண்டாட்டி வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு சொல்றேன் இல்லைங்க. அது ஏன் தெரியுமா? அவளுக்கு ஒரு வியாதி இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கோவப்பட்டுருவா. கோவப்படல அவளுக்கு அன்னைக்கு சோறே இறங்காது. இது என்ன புதுவித வியாதி மாதிரி இருக்கு? புதிய வியாதியெல்லாம் இல்ல, அவ பிறந்ததுல இருந்தே அப்படித்தான் இருக்கிறா. என்ன இப்ப கொஞ்ச நாளா அதிகமா முத்தி போச்சு. 5 நிமிஷத்துல வர வேண்டிய கோவம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா வருது. இப்ப வாயை மூட போறீங்களா இல்லையா? சார் பத்திரமா வாயை மூடிக்கோங்க. உங்க பொண்டாட்டி இழுத்து வச்சு அரைஞ்சாலும் அரைஞ்சிரும் போல. அவ எல்லாத்தையுமே அறைவா. நீங்க 2 பேரும் பத்திரமா நின்னுக்கோங்க. நாங்க போலீஸுங்க. அட நீங்க வேற, போன வாரம் வக்கீல் இழுத்து போட்டு அடிச்சா, அதுக்கு முந்தின வாரம் கலெக்டரையே கணத்துல அரைஞ்சா. நீங்கெல்லாம் ஏமாத்திரம். சார் எதுக்கு இந்த பொம்பளை கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் சார். ஆமா சார், ஏற்கனவே இந்த மைக்கு கொடுக்க வந்தவன் இந்த காலனில எல்லாமே போர்க்கிங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். பார்த்து பத்திரமா இருக்கணும் சார், இல்லைன்னா நம்மளவே முடிச்சிருவாங்க. ஏமா தங்கச்சி, காலையில இருந்து யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்களே, எப்படி கூப்பிடலாம்? அட அண்ணா, இப்படி எல்லாம் கூப்பிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நான் கூப்பிடுறேன் பாருங்க. ஏ உமா, குப்பண்ணா, மாரியண்ணா, பக்கத்து வீட்டு பரமசிவம் எல்லாம் வாங்க. ஏ நெடுவாளி, சுகன்யா, ரகுண்ணா, வேமண்ணா எல்லாம் வாங்கண்ணா. ஏ காய்கறிக்காரண்ணா வாங்க நீங்க. ஏ பாத்திரக்காரண்ணா, பழைய இரும்பு கடைக்காரண்ணா வாங்க நீங்க. ஏ மாலதி, குப்பாக்கா எல்லாரும் வாங்க. அண்ணா, இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் இங்க நிப்பாங்க. தங்கச்சி உன்னை என்னவோ நினைச்ச, நல்லா மைக்கே இல்லாம கத்தி கத்தி பேசுறமா? அண்ணா, இந்த காலையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் பஞ்சாயத்து பண்றதுக்கு என்னை தான் கூப்பிடுவாங்க. எல்லார்கிட்டயும் பேசி பேசி தொண்டை கொஞ்சம் பெருசாயிடுச்சுண்ணே. தொண்டை மட்டுமா பெருசா இருக்குது, வாயும் தான் பெருசா தெரியுது. சரி சரி, இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் வருவாங்க. நம்ம போய் டீ குடிச்சு வந்துடலாமா? ஏமு பார்த்தா டீ போட் வச்சிருக்கிறியா? அதெல்லாம் ஃப்ளாஸ்க்ல டீயோட வந்திருக்கிறேன். வாங்க டீ சாப்பிட்டுட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். சார், இந்த பொண்ணு என்ன ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம என்ன வேலைக்கு வந்தோம்? சார் எப்படி தீவிரவாதி பிடிச்சிடலாம், நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. இப்ப போய் ஒரு டீயை குடிச்சிட்டு ரிலாக்ஸா சிப்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். எல்லாரும் அதுக்குள்ள வரட்டும், அப்புறம் விசாரணை ஆரம்பிச்சுக்கலாம். என்னவோ போற போக்க பார்த்தா இன்வெஸ்டிகேஷன் சரியா போற மாதிரி எனக்கு தெரியல. அட போலீஸ்காரனே, வாங்க டீ குடிக்கலாம். பாரியா சார், அவங்க எனக்கு ஆன்ட்டி மாதிரி இருக்காங்க. என்னை இப்போ அண்ணன் கூப்பிடுறாங்க சார். ரொம்ப முக்கியம் சார். அட வாங்க வாங்க, சூடா டீ குடிக்கலாம். டீ ஆறி போயிருமாக்கும். வாங்க வாங்க, முத நான் போறேன். போலீஸ்காரப்பா இங்க பாருங்க. அப்பாவா? சின்ன வயசா இருந்தாரு, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. நீங்க கொஞ்சம் வயசாயிட்டீங்கல்ல, எனக்கு அப்பா மாதிரி. எங்க அப்பாவும் உங்கள மாதிரி தான். ஆனா எங்க ஊர்ல மாடு மேய்க்கிறாராக்கும். ஏமா, மாடு மேய்க்கிற வேலையை நம்ம கலெக்டர் வேலை ரேஞ்சுக்கு இழுத்து சொல்ற? கலெக்டர் வேலையாவது யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனா மாடு மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்க ஐயன் கிட்ட கேட்டதா சொல்லுவாப்ல. சரி சரி வாங்க, சூடா டீ போட்டு தரேன். அப்புறம் ரிலாக்ஸா உட்காந்து பேசலாம். எனக்கு என்னவோ எதுவும் சரியா படல. மக்களே, நீங்களும் டீயை குடிச்சிட்டு ரிலாக்ஸா வேலை பாருங்க. இந்த எபிசோடு இங்க முடியுது. மீதி கதையை